ஸோ லைக் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃபன் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன பிளேட்ஸ் எல்லாம் நம்ம பொங்கல் சுண்டல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மிஷின் நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் உங்கள் இடத்துக்கே வந்து உங்களுக்கான கம்ப்ளீட் ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துருவோம் சார். வெறும் 2 லேடிஸ் இருந்தால் மட்டும் போதும் இந்த மிஷினரிஸை ஈஸியாக அவங்க ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 800 சதுரடியிலிருந்து ஒரு 1000 சதுரடி இடம் தேவைப்படும். நம்ம கொடுக்குற மிஷினரி 24 ஹவர்ஸில் நீங்கள் 20 ஹவர்ஸ் எக்ஸலண்ட்டாக ரன் பண்ணலாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ முதலீடுன்னு சொல்லி பார்க்கும்போது மிஷினு, பாக்குமட்டை, எலக்ட்ரிக்கல், இபி, ஸோ மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு 4 லட்ச ரூபாய் இருந்தால் போதும். பேங்க்கில் லோன் வாங்குறதுக்கு உண்டானது, மானியம் வாங்குறதுக்கு உண்டான சப்போர்ட்டும் நாங்கள் உங்கள் கூட இருந்து பண்ணித்தரோம். வெறும் 1 லட்ச ரூபாய் இருந்தால் போதும், நீங்கள் வந்தீங்கன்னா மிஷினை கையோடு எடுத்துகிட்டு போயிடலாம். வணக்கம் மக்களே, நம்ம சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஆர்எம் இண்டஸ்ட்ரி தாங்க விசிட் பண்ணிக்கிறோம். என்ன மிஷின் மேக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாக்குத்தட்டு தயாரிக்கிற மிஷின் எல்லாம் வச்சிருக்காங்க. பிரதர் நம்ம கொடுக்குறாங்க. பிரதர் வணக்கம். பிரதர் வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லிடுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் ஃப்ரம் ஜேஆர்எம் இண்டஸ்ட்ரி சேலம். ஓகே, என்னென்ன மிஷின் பண்ணி கொடுத்துருக்கீங்க பிரதர்? சார் நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து பாக்கு மட்டை தட்டு தயாரிக்கிற மிஷின் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக 9 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. 9 வருஷமா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. ஓகே பிரதர், இந்த என்ன மிஷினுங்க? ஸோ இது வந்து பேப்பர் பேட் தயாரிக்கிற மிஷின் சார். ஓ, இந்த 2 மிஷினுமே பண்ணி கொடுக்குறீங்க? 2 மிஷினுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்க பிரதர். இப்போ பாக்குத்தட்டு என்னென்ன சைஸ்ல நம்ம பண்ணிக்கலாங்க நம்ம மிஷின்? பாக்குத்தட்டு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு சின்ன சைஸ் வந்து பெரிய சைஸ் வரைக்கும் வரும். லைக் வந்து நம்ம பொங்கல் சுண்டல் சாப்பிட்ற சைஸ்லேருந்து நம்ம சாப்பாடு பிரியாணி சாப்பிட்ற சைஸ் வரைக்குமே டிஃபால்ட்டாக 7 டை கொண்டது ஒரு யூனிட்டை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓ, 7 டை ஒரு யூனிட். ஆமாம். ஓகே, இதுக்கு மோட்டர் வந்து சிங்கிள் மோட்டர் தாங்களா? ஆமாம் சார், ஒரே மோட்டர் இந்த 7 டைமே ஆப்ரேட் பண்ணும். ஓகே, சிங்கிள் ஃபேஸுங்களா 3 ஃபேஸுங்களா? 3 ஃபேஸ் மோட்டர். 3 ஃபேஸ் மோட்டர். ஓகே, இதை பற்றின முழு விவரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோக்குள்ள போய் பார்த்தலாம். கண்டிப்பாக. புதுசாக சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். சார் வணக்கம். நீங்கள் நான் சொன்ன பாக்கு மட்டை மிஷின்ஸ் தான் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு யூனிட்டில் 7 டை வரும். பெரிய பிளேட்லேருந்து சின்ன பிளேட் வரைக்கும் கவர் ஆயிரும். லைக் இந்த மாதிரி பிளேட் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா நம்ம லஞ்சு சாப்பிட்ற மாதிரி, பிரியாணி சாப்பிட்ற மாதிரியான பிளேட்ஸு. ஸோ லைக் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃபன் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன பிளேட்ஸ் எல்லாம் நம்ம பொங்கல் சுண்டல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 7 டை வந்து உங்களுக்கு 2 ஃப்ரேமாக ஸ்பிட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ 4+3 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். இது வந்து நீங்கள் உங்களுக்கான தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி நீங்கள் அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிஷின் நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் உங்கள் இடத்துக்கே வந்து உங்களுக்கான கம்ப்ளீட் ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துருவோம் சார். ட்ரைனிங் வித் பேசிக் மெயின்டெனன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். வெறும் 2 லேடிஸ் இருந்தால் மட்டும் போதும் இந்த மிஷினரிஸை ஈஸியாக அவங்க ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 800 சதுரடியிலிருந்து ஒரு 1000 சதுரடி இடம் தேவைப்படும். ஸோ இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஷினரி, பிளேட்ஸு அண்டு நீங்கள் ரா மெட்டீரியலான பாக்கு மட்டைகளையும் நீங்கள் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மிஷினரியில் உங்களுக்கு சர்வீஸ் இஷ்யூ 99% வராது. ஏன்னா எல்லாமே நம்ம பிராண்டட் ஸ்பேர்ஸாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மிஷினரிக்கு 1 இயர் வாரண்டி கேரண்டி இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு எந்த சர்வீஸ் சப்போர்ட்னாலும் இமீடியட்டாக டெக்னீஷியன் உங்கள் இடத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி ஒர்க் பண்ண வேண்டாம். நம்ம கொடுக்குற மிஷினரி 24 ஹவர்ஸில் நீங்கள் 20 ஹவர்ஸ் எக்ஸலண்ட்டாக ரன் பண்ணலாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். செகண்டரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கர்நாடகாவிலேருந்து நாங்கள் வருஷம் முழுக்க தேவையான பாக்கு மட்டைகளை நாங்கள் உங்களுக்கு சப்ளை பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் எவ்வளோ பாக்கு மட்டை வேணும்னாலும் எங்ககிட்ட எடுத்துக்கலாம். தென் நீங்கள் டே நைட் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அத்தனை பாக்கு மட்டை பிளேட்டும் இன்றைக்கி எங்கெல்லாம் நீங்கள் சப்ளை பண்ணலாம், எங்கெல்லாம் ரொம்ப டிமாண்ட் இருக்குது, எந்த இடத்துலலாம் அதிக விலைக்கு பாக்கு மட்டை தட்டுக்களை விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க, இது சம்மந்தப்பட்ட எல்லா அவேர்னஸும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துறோம். இதை தாண்டி இனிஷியல் ஸ்டேஜில், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இது விற்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப சிரமப்படுறீங்க அப்படின்னா அந்த சிரமங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வரது வரைக்கும் அந்த பிளேட்ஸ் நாங்களே எடுத்துக்கிறோம். அதுக்கான ஹெல்ப் நாங்கள் ஷூராக உங்களுக்கு பண்ணித்தரோம். ஓகே சார், நான் வீடியோ எல்லாமே நான் பார்த்துட்டேன். ஃபைன். ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட், நேச்சுரல் ப்ராடக்ட், இந்த பிஸ்னஸ் நான் பண்ணுறது ரெடியாக இருக்கேன். அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேட்டகரி நீங்கள் வந்த உடனே ஸோ நீங்கள் யோசிக்க வேண்டிய முதல் விஷயம், நம்ம கம்பெனிக்கு வரீங்க, இங்கே மேற்கொண்ட தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ முதலீடுன்னு சொல்லி பார்க்கும்போது மிஷினு, பாக்கு மட்டை, எலக்ட்ரிக்கல், இபி, ஸோ மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு 4 லட்ச ரூபாய் இருந்தால் போதும் இந்த பிஸ்னஸ் நீங்கள் எக்ஸலண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கொரோனா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் மினிமம் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் இல்லாமல், முதலீடு இல்லாமல் எந்த பிஸ்னஸும் நீங்கள் யோசிக்க முடியாது. பட் நம்ம பிஸ்னஸ் வெறும் 4 லட்சம் இருந்தாலும் நீங்கள் அழகாக ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலாம். இந்த 4 லட்சமும் எங்கிட்ட இல்லை சார், முதலீடே எங்கிட்ட இல்லை, என்னால் பண்ண முடியுமான்னு கேட்டாலும் 100% உங்களால் பண்ண முடியும். எஸ், வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் முதலீடு இல்லைன்னாலும் மானியத்தில் லோன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த தொழில் தொடங்கிறதுக்கு தேவையான மானிய வசதி நமக்கு கவர்மெண்ட் பண்ணி தராங்க. அண்ட் சேம் டைம்ஸ் கவர்மெண்ட் பேங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில் தொடங்க தேவையான லோன் சப்போர்ட் பண்ணி தராங்க சார்.
ஸோ இந்த 2 சப்போர்ட் மூலிமா நீங்கள் முதலீடையே இல்லைனாலும் இமீடியட்டாக இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் லோன் அப்ளை பண்ணி இந்த லோன் வாங்குறதுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நாங்கள் எங்கள் நிறுவனத்தின் சார்பாகவே உங்களுக்கு பண்ணித்தரோம். அதுக்கான ஆலோசனைகளையும் கொடுக்குறோம். பேங்க்கில் லோன் வாங்குறதுக்கு உண்டானது, மானியம் வாங்குறதுக்கு உண்டான சப்போர்ட்டும் நாங்கள் உங்கள் கூட இருந்து பண்ணித்தரோம். சார், நம்ம பார்க்க மாட்ட மிஷினரி பற்றி பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பேப்பர் பிளேட் தயாரிக்கக்கூடிய மிஷின் சார். ஸோ இது ஒரு எக்ஸலண்டான ப்ராடக்ட். இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. வெறும் 1 லட்ச ரூபாய் இருந்தால் போதும், நீங்கள் வந்தீங்கன்னா மிஷினை கையோடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த மிஷின் வந்து உங்கள் வீட்டில் ஒரு ஹாலில் ஒரு மினிமம் ஸ்பேஸ் இருந்தாலே போதும், அந்த இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அழகாக நீங்கள் ரன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5000 பிளேட் வரைக்கும் நீங்கள் இதில் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். ஸோ இந்த பிளேட் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும் சார். ஒரே டைமில் வந்து மினிமம் நீங்கள் 10 பிளேட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். ஸோ அது தகுந்த மாதிரி தான் ஷீட்ஸ் நான் அதில் வச்சுருக்கேன். ஸோ ஒன்ஸ் நம்ம உள்ளே வச்சதும் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் மட்டுமே போதுமானது. இந்த 10 பிளேட்டும் ரெடி ஆகிறதுக்கு நமக்கு அதிகபட்சம் 1 நிமிஷம் டைம் இருந்தால் போதும். 1 நிமிஷத்தில் அந்த பிளேட் நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகி கையில் கிடச்சிடும் சார். சார், இப்போ பிளேட் ரெடி ஆகிடுச்சு, நம்ம வெளியே எடுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் சார். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒவ்வொரு பிளேட்டாக நீங்கள் அழகாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாக்களில் சரௌண்டிங்கில் இருக்கிற சின்ன சின்ன ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கரிஸ், எல்லா பேக்கரியிலுமே நம்ம அந்த பிளேட் கொடுக்கலாம் சார். தென் நம்ம அந்த பிளேட் வெளியே எடுக்க போகிறோம். ஸோ இது சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ்லேருந்து இருக்குது சார். நம்ம நார்மலாக ஒரு பொங்கல் சுண்டல் சாப்பிட்ற சைஸ்லேருந்து நம்மளுக்கு இதுக்கான ரா மெட்டீரியல் அவைலபிள். அட் சேம் டைம் இந்த ரா மெட்டீரியல் வந்து வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணி கொடுத்துறோம். எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் சார் அந்த ரா மெட்டீரியல். இதில் நிறைய டிசைன்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு. க்ரீன் கலரில், வாழை இலை டிசைன்ஸில், பூ போட்ட மாதிரி அப்படின்ட்டு ரா மெட்டீரியல் வருஷம் ஃபுல்லாக கிடைக்கும். நீங்கள் உங்கள் ஏரியாவிலேயே இதை சேல் பண்ண தேவையான அனைத்து சப்போர்ட்டும் நாம் உங்களுக்கு பண்ணித்தரோம். நம்ம நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஆர்எம் இண்டஸ்ட்ரி சேலம் மாவட்டத்தில் கண்ணங்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் எது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கீழே இருக்க நம்பர்ஸ் நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்ம ஸ்டாஃப் இமீடியட்டாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஃபர்தராக பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்தாலோ, இல்லை சம்மந்தமான சில சந்தேகங்கள் இருந்தாலோ, நீங்கள் உடனடியாக நம்ம கம்பெனிக்கு வரலாம். இங்கே வந்ததுக்கப்புறம் பிளேட்டு, மிஷின், லீஃப் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். மேற்கொண்டு உங்களோட சந்தேகம் அத்தனையும் நீங்கள் பூர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தொழில் நீங்கள் தொடங்கிறதுக்கான வேலைகளை நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாங்க. உங்கள் அனைவரையும் என்னோட ஜேஆர்எம் இண்டஸ்ட்ரி நிறுவனம் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். நன்றி.